இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய மகத்துவத்துக்குள் நம் ஒவ்வொருவரும் மறைந்திருக்கிறோம். அவருடைய வல்லமைக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவருடைய கிருபைக்குள்ள, அவருடைய அன்புக்குள்ள, அவருடைய மனதுருக்கத்துக்குள்ளே நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்கிற நிஜத்தை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்துக்குள்ள நம்ம போவதற்கு முன்பதாக அதிகாலை வேளையிலேயே கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம், ஜீவனுக்குள் இருக்கிறோம், உயிர்த்தெழுதலுக்குள் இருக்கிறோம், சத்தியமாகிய அவருக்குள், கிருபையாகிய அவருக்குள் நாம் இருக்கிறோம் என்கிறதை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமாய் அறிகிறோமோ, உணர்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் அவருடைய செட்டைகளின் நிழலில் இருக்கிறதை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடியினாலதான் பல வகையான காரியங்கள் வாழ்க்கையில, மனிதர்களுடைய வாழ்க்கையில அங்கே புயல் அடிக்கிறது, காற்று வீசுகிறது, மரணங்கள் உண்டாகிறது. இதெல்லாம் வியாதிகளும் மரணங்களும் இந்த பூமியில் அதிகரிக்கிற காரணம் என்ன அப்படின்னா, நாம் யாருக்குள் இருக்கிறோம் என்கிற அறிவை உணராதபடியினாலதான். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், வெளிச்சத்துக்குள் இருக்கிறேன், ஜீவனுக்குள் இருக்கிறேன், உயிர்த்தெழுந்தவருக்குள் இருக்கிறேன், உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளே நான் இருக்கிறேன், சத்தியமுள்ளவருக்குள் நாம் இருக்கிறோம் என்கிறதை நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்கிறதை எந்த அளவுக்கு உணர்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மை சுற்றிலும் அவருடைய மகிமையின் பிரசனம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் சொல்லுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நாம் இன்றைக்கு அவருடைய மறைவுக்குள், அவருடைய நிழலுக்குள் நாம் இருக்கிறோம் என்றால் எந்த வாதை நம் கூடாரத்தை அணுக முடியும், எந்த பொல்லாப்பு நமக்கு நேரிட முடியும்? அவருடைய நிழலுக்குள்ள, அவருக்கு பக்கத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடனே கூட அவருடைய வலது பாரிசத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு தேவனுடைய நிழலுக்குள்ளே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். ஒன்றும் நம்மை அணுக முடியாது, தொட முடியாது என்பதுதான் நிஜம், சத்தியம். இந்த நாளிலும் நம்ம தொடர்ந்து அந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சகலத்தையும் உள்ளடக்கி அந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை நம்ம தியானித்து விட்டு அந்த காரியத்துக்குள்ள நம்ம தியானிக்கும்படியாக நம்ம கடந்து செல்லலாம். வாசிக்கலாம். பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பிரசங்கி 8:4. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஒரு நாட்டினுடைய ராஜா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டான் என்றால் அதை யாராலையும் மறுக்கவும் முடியாது, தட்டவும் முடியாது. அதிகாரமும் வல்லமையும் அந்த நாட்டு ராஜாவினிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. ஏன் இப்படி செய்கிறாய்ன்னு சொல்லி கேட்கிறதற்கு உரிமை யாருக்கும் இல்லை. சாதாரண மனுஷனுக்கு கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இல்லை. இன்றைக்கு இந்த வார்த்தை சொல்லுகிற ஒரு ஆழமான உண்மை என்றால், இன்றைக்கு தேவன்தான் நம்முடைய உண்மையான ராஜாவாய் இருக்கிறார். ஹீ இஸ் அவர் சுப்ரீம் கிங். இங்க ராஜா அப்படின்னு சொல்லுவது உலகத்தின் அரசர்களை குறிக்கிறது மாத்திரமல்ல, பிரபஞ்சத்தையே படைத்தவரையும் இந்த வார்த்தை இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எந்த முடிவை எடுத்தாலும், எந்த வார்த்தையை அனுப்பினாலும், எந்த கதவை திறந்தாலும், எந்த கதவை பூட்டினாலும் அதை யாராலும் மாற்ற முடியாது என்பதுதான் நிஜம், உண்மை.
சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில கேட்கிறோம், ஏன் இந்த காரியம் எனக்கு நடக்குது? ஏன் இந்த தாமதம்? ஆனா, ஒரு ராஜா எதையாவது ஒரு காரியத்தை செய்வான் என்றால், அதற்கு பின்பாக ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கும். ஒரு பெரிய அவனுடைய திட்டம் இருக்கும். அதேபோல நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது என்றால், தாமதம் இருக்கிறது, அடைக்கப்பட்ட கதவுகளாய் இருக்கிறது அப்படின்னா, இதற்கு பின்பாக தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதேபோல தான் தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அதை நம்ம இப்ப புரிந்து கொள்ள முடியலனாலும், அவருடைய அதிகாரம் எல்லாம் நம் நன்மைக்காகவே செயல்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் வசனம் சொல்லுது, "அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு" சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இன்னைக்கு நீங்க காண்கிற எந்த காரியமா இருந்தாலும், அது உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே என்ன இருக்கிறதாம்? அதிகாரம் இருக்கிறதாம். அப்போ வேதம் முழுவதும் அவருடைய வார்த்தை, வாக்குத்தத்தங்களால் நிறைந்திருப்பதுதான் நம்முடைய வேதம். வேதமாய் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு வார்த்தையை, ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்றால், அந்த வார்த்தைக்குள்ளேயே அதை நிறைவேற்றக்கூடிய அதிகாரமும், வல்லமையையும் தேவன் வைத்திருக்கிறார். ஒரு ராஜாவினுடைய வார்த்தை. இதனாலதான் நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்துல சொல்லுகிறார், "நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், என் வேலைக்காரன் பிழைத்துக் கொள்ளுவான்." ஏன்னா, அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே, அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற அதிகாரத்தை அந்த நூற்றுக்கு அதிபதி அறிந்து வைத்திருந்தான். இன்னைக்கும் நம்ம வாக்குத்தத்தங்கள கன்ஃபர்ஸ் பண்றோம், எல்லாம் சொல்றோம். ஆனா, உண்மையாக அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற அதிகாரத்தை நாம் உணருகிறோமா? இப்போ ராஜாவின் வார்த்தை எங்கெல்லாம் இருக்குதோ, அங்கெல்லாம் அதிகாரம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஆபிரகாம்ட்ட சொல்றாரு, "நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நான் உன்னை ஆசீர்வதித்து, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்." இப்படின்னு ராஜாவினுடைய வார்த்தை அங்கே வந்திருக்கிறது என்றால், அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய சகல அதிகாரமும், வல்லமையும் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. "வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது" அப்படின்னு ராஜாவின் வார்த்தை சொல்லப்பட்டிருந்தால், அந்த வார்த்தைக்குள்ளேயே அதை நிறைவேற்றக்கூடிய அதிகாரமும், வல்லமையும் அந்த வார்த்தைக்குள் இருக்கிறது. ஒரு ராஜா, நம்ம தானியேலுடைய காரியத்துல பார்க்கிறோம். தானியேலை மிகவும் நேசித்தவர் தான் அந்த ராஜா. ஆனா, அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. அவர் ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டாருன்னா, அதை அவராலேயே மீற முடியாது. அப்படித்தான் இன்றைக்கும் நம் தேவாதி தேவன். அவர் உண்மையுள்ளவர், அவர் சத்தியமுள்ளவர், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லி அவரை குறித்து நம்ம பார்க்கிறோம் என்றால், அவர் என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அந்த வார்த்தையிலேயே இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கன்ஃபெஷன்னு நெறைய நேரங்கள்ல கன்ஃபெஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை உணருகிறோமா? நான் இந்த வார்த்தைய சொல்றேன். இந்த வார்த்தையிலேயே இந்த வார்த்தை நிறைவேறக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. இது என் ராஜாவின் வார்த்தை. அப்போ நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதை நாம் உணருகிறவர்களாய் இருக்கிறோம் என்றால், அந்த வார்த்தைகள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறத பார்க்க முடியும். இன்னைக்கும் மனிதர்கள் எதிராய் எழும்பி இருக்கலாம், எதிராக பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ராஜாதி ராஜாவாகிய தேவன் நம்மை குறித்து என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறார், அதை எந்த மனிதனாலோ எந்த சூழ்நிலையாலும் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது.
நம்முடைய வாழ்க்கையை குறித்து தேவன் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அதை மாற்றுவதற்கு அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னா அந்த வார்த்தையை மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. அதனால சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதபடிக்கு இந்த ராஜாவினுடைய கைகளில் நான் பத்திரமாக இருக்கிறேன். எல்லா அதிகாரத்தையும் உடைய ராஜாவின் கரங்களுக்குள்ளே நான் பத்திரமாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நாம் தைரியமாக இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கும் எதை குறித்தெல்லாம் நம்ம கலங்கி கொண்டு இருக்கிறோம், பயந்து கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு எவ்வளவு பெரிய ராஜாவின் கரங்களுக்குள்ளே அவர் சொல்லுகிறார், என் கரத்தில் இருப்பவைகளை ஒருவனும் ஒரு காலும் பறித்து கொள்ள முடியாது. இன்றைக்கு இதை உணர்கிறவர்களா இருக்கிறோமா? இதை அறிந்திருக்கிறோம், அறிவுல அறிஞ்சிருக்கிறோம், இதை உணர்ந்திருக்கிறோமா? எரேமியால பார்க்கிறோம், என்னை குறித்து அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். என்னை குறித்து அறிந்து உணர்ந்து இருக்கிறதை, அப்போ அவரை குறித்து அறிந்து உணர்ந்திருக்கிறோம் என்றால் இன்றைக்கு இந்த ராஜாவின் வார்த்தை நமக்காக வேதம் முழுவதும் பேசப்பட்டிருக்கிறது என்றால் அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இதனாலதான் இயேசு கிறிஸ்து அங்கே சாத்தான் அவரை சோதிக்கும் பொழுதெல்லாம் அந்த ராஜாவின் வார்த்தையை வைத்து, அதுக்கு முன்னாடி அங்க சாத்தானுடைய அதிகாரம் நிற்க முடியல. அப்பொழுது அவன் தோற்கடிக்கப்பட்டவனாய் இல்லை, இயேசுவினிடத்திலே வந்து பேசுகிறவனாய்த்தான் இருந்தான். சிலுவையில் தான் அவன் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டவனாய் மாற்றப்பட்டான். ஆனா அப்பொழுதே அந்த ராஜாவினுடைய வார்த்தையை பேசும் பொழுது அந்த அதிகாரத்துக்கு முன்பாக அவனால் நிற்க முடியவில்லை. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அவ்வளோ அதிகாரத்தை தேவன் அவருடைய வார்த்தைக்குள்ளேயே வைத்திருக்கிறார் என்றால் இதை உணர்ந்தவர்களாய் நாம் இருக்கிறோமா? இதை உணர்ந்து நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அதை உண்மையாக பார்த்து தேவனுடைய வார்த்தையை, ராஜாவினுடைய வார்த்தையை உண்மையாய் உணர்ந்து பேசுகிறவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாய் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு வார்த்தை தான், நீ போகலாம், உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான். இந்த ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. அவர் சொன்ன அந்த நிமிடத்திலேயே அந்த வேலைக்காரன் பிழைத்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் வேதத்துல இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கும் அதே பவர் தான் தேவன் வைத்திருக்கிறார். இத நம்ம உணர்ந்து பேசுறோமா? அதுதான் நாம் இன்றைக்கு அறிய வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. இதை உணராமல் நம்ம என்னதான் பேசினாலும் அதுல பிரயோஜனமே இல்லை. எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாய் வேணா இருக்கலாம். இன்னைக்கும் பல பேர் அததான் சொல்றாங்க, நாங்க உண்மையாதானே அவரை தேடுறோம், ஏன் எங்களுக்கு நடக்குது? வார்த்தையின் வல்லமையை இன்னமும் உணரவில்லை. தேவன் யார் என்பதை அறிந்து உணரவில்லை. தேவன் யார் என்பதை அறிந்து உணர்ந்தவர்கள் இளைப்பாறுதல்ல இருப்பாங்க. அவருடைய வார்த்தையை அப்படியே நம்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். அந்த வார்த்தையை அவர்களுடைய வாயில் வைத்து பேச ஆரம்பிக்கிறார்கள். அந்த வார்த்தைக்கு சகலமும், இந்த முழு பிரபஞ்சமும் செவி கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தை உங்க இருதயத்துல இன்றைக்கு ஆழமாய் நீங்க பதித்து வைத்துக் கொள்ளுங்க. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. இது சாலமோன் ஞானி எழுதின ஒரு காரியமா இருந்தாலும் இது மிகவும் உண்மையான ஒரு காரியமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம அந்த தியானத்தை சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமா இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை முதலாவது உணவாய், தண்ணீராய், வெளிச்சமாய், ஜீவனாய் நம்ம பார்த்தோம். அடுத்து அவர் ஒரு நல்ல தேசமாய் நம்ம தியானித்தோம்.
அடுத்ததாக அவர் நலமும் விசாலமுமான தேசமாய் அவர் இருக்கிறதை நம்ம தியானித்து பார்த்தோம். அவர் நலமும் விசாலமுமான ஒரு கிறிஸ்து. அவரிடத்தில் இருக்க கிருபை, அவரிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு, அவரிடத்தில் இருக்கக்கூடிய பொறுமை, அவரிடத்தில் இருக்கக்கூடிய வல்லமை, இது எல்லாமே விசாலமானது. அவர் அளவற்றவர். இதுதான் நம்ம பார்த்து வந்தோம். இன்றைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நல்ல தேசம் மிகவும் உயர்ந்த தேசமாய் இருக்கும். கிறிஸ்து விசாலமானவர் மாத்திரமல்ல, அவர் உயர்த்தப்பட்டவராகவும் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு உயர்த்தப்பட்டவராகவும் அவர் இருக்கிறார். அவருக்குள் வாழ்கிற நாமும் கூட அவருடைய வெற்றியிலையும் உயர்விலையும் நாமும் பங்கெடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்த நல்ல தேசம், நலமும் விசாலமுமான தேசம் உயர்ந்த தேசமுமாய் இருக்கிறது. வாசிக்கலாம். உபாகமம் 32:13. உபாகமம் 32:13. பூமியிலுள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையிலுள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். கானான் தேசம் என்பது ஒரு சமவெளி அல்ல. அது ஒரு பிளெயின்ஸ் கிடையாது. அது மலைகளால் நிறைந்த உயர்ந்த தேசமாயிருக்கிறது. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு உயர்த்தப்பட்ட ஒரு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. நல்ல தேசம். அது விசாலமான தேசம் மாத்திரம் அல்ல, அது மலைகள் நிரம்பின தேசம். அது உயிர்த்தெழுந்து உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. கானான் தேசத்திலையும் கானான் தேசத்துல பார்க்கும்போது எல்லா பக்கமும் சுற்றிலும் அங்கே கடல்கள் இருந்தன. கடல் என்பது அது ஒரு மரணத்தை குறிக்கிறதா இருக்கிறது. மரணத்தால் சூழப்பட்ட இடத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறிக்கிறதாய், அதற்கு ஒரு நிழலாய்த்தான் இந்த கானான் தேசத்தில் இருக்கிற மலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாயத்தின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவருடைய மரண உபாதிகளின் கட்டு அது என்ன செய்ததாம்? அவிழ்க்கப்பட்டதாம். அவரை எழுப்பினார். எழுப்பி உன்னதத்தில் அவரை அமர வைத்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவர் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். கல்லறையை வென்றார். சாத்தானையும் அங்கே ஜெயித்ததை பார்க்கிறோம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார். அதற்கு பின்பாக அவர் பரலோகத்திற்கு உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்போ பெந்தெகோஸ்தே நாள்ல என்ன நடந்தது? அங்க பேதுருவ பார்க்கிறோம். ஒரு சாதாரண மீனவன். அவன் ஏதோ படித்த மிகப்பெரிய ஒரு ஸ்காலர்லாம் கிடையாது. அவன் எந்த அதிகாரியும் கிடையாது. அவன் அரசனும் அல்ல. ஆனா பெந்தெகோஸ்தே நாள்ல அவன் எழுந்து நின்ற பொழுது, பூமியில் இருந்த மிகப்பெரிய அதிகாரிகளையும் விட உயர்ந்த நிலையில் அவன் நின்று கொண்டிருந்தான். அவன் பேசின அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கே ஜனங்களுக்குள்ளே ஊடுருவி பாய்ந்து சென்றதை பார்க்கிறோம்.
அன்றைய தினம் மாத்திரமே அத்தனாயிரம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்களாம். படிப்பறிவில்லாதவன். ஏன் அந்த அளவுக்கு அவன் உயர்த்தப்பட்டான் என்றால், அவன் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் அவன் இருந்தபடியினாலே. இன்றைக்கு நம்மையும் உயிரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்கார செய்திருக்கிறார் என்றால், நாமும் இந்த உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நலமும் விசாலமுமான கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது மாத்திரமல்ல, உயர்த்தப்பட்ட இந்த கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு உலகம் எதெல்லாம் உயர்வாய் பாக்குதுன்னா, ஒருத்தர்ட்ட பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், புகழ் இருக்கலாம், செல்வாக்கு இதெல்லாம் வைத்துக்கொண்டு உலகம் அப்படிப்பட்டவர்களை உயர்வான இடத்துல பார்க்கிறதா இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்பது அவன் பரலோக நிலையில் இருக்கிறான். ஒரு மனுஷன் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். இப்ப யோவானெல்லாம் ஒரு பத்துமு தீவுல தனிமையில கொண்டு போட்டுட்டாங்க. ஆனா அவன் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஒரு தனிமையின் சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் உயர்த்தப்பட்ட இடத்தில் நாம் சுயாதீனமாக, சுதந்திரமாக ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பவுலையும் சீலாவையும் அந்த சிறையில தான் கொண்டு போடுறாங்க. ஆனா அவங்க இருதயத்துல சுதந்திரமாக இருக்கிறார்கள். அவங்க மனதை எந்த சிறையிருப்புக்குள்ளேயும் அவர்கள் வைக்கவில்லை. அவர்கள் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் இருந்தபடியினாலே அவர்கள் விடுதலையாக வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். சிறையில கூட பரலோகத்தை அனுபவிக்க முடியும். தனிமையில் கூட பரலோகத்தை அனுபவிக்க முடியும். ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள், உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை எப்பொழுது அறிந்து கொள்ளுகிறோமோ, அப்பொழுது நாம் விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். பல நேரங்கள்ல நம்ம கேட்கிறோம், ஏன் எனக்கு என்னுடைய பிரச்சனைகள் மாறல? ஏன் எனக்கு இந்த சோதனைகள்? அங்க பவுல் எழுதுகிறார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிலிப்பியர் 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்புவதற்கு தகுதியாகும் படிக்கும் ம். அடுத்த வசனம் வாசித்துருங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும், that I may know him and the power of his resurrection, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியும்படிக்கு எல்லாத்தையும் நஷ்டம்னு பவுல் எண்ணுகிறாராம். மற்ற எல்லா மனுஷரை விட, சீஷர்கள்லாம் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்ததை விட, பவுல் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றி அவர் அதிகமாக அறிந்திருந்தார். இன்றைக்கும் நாம் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாய் உணர ஆரம்பிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் பெரிதாக தெரியாது. அடிக்கடியாய் அவர் செய்கிற ஜெபமே அதாத்தான் இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அறிய வேண்டும். அந்த வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல.
எப்படியாம்? பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு, இன்னைக்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? புதிய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட மரித்து, இன்றைக்கு அவரோடு கூட உயிர்த்தெழுந்திருக்கிறோம் என்றால், புதிய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த ஜீவன் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளும்படிக்கு, அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்போ உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோம்னா, இந்த புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. Therefore, we are buried with him through baptism into death, so that just as Christ was raised from the dead by the glory of the Father, even so we also might walk in the newness of life. அதே போல கிறிஸ்து உயிரோடு எழுப்பி இன்றைக்கு உன்னதத்துல இருக்கிறார்னா, அவர் என்ன ஒரு வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், அதே ஜீவனில் தான் நாமும் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதின்படி நடக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? மண்ணானவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மண்ணானவர்கள் எப்படியோ, மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவருக்கு ஏதாவது கவலை இருக்கா? பயம் இருக்கா? சோர்வு இருக்கா? இது நடக்குமா? நடக்காதா? அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்குதா? எதுவுமே இல்ல. அப்போ வானத்துக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோமா? அப்போ புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் எப்போ அறிய 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 அறியதான் இந்த புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள முடியும். இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு காரியமும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளா, இல்ல உறவுகள்ல பிரச்சனையா, இல்ல மற்ற எந்த பிரச்சனைகளா, எதுவுமே நம்மள டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல கிறிஸ்துவுடனே கூட நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் கொலோசியர்ல பவுல் எழுதுறாரு, கிறிஸ்து வீற்றிருக்கிற பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். ஏன்னா இன்னைக்கு நாமும் அங்கே தான் இருக்கிறோம். அப்போ அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை எந்த அளவுக்கு நம்ம அறிய ஆரம்பிக்கிறோமோ, அந்த வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அப்போ நெறைய நேரங்கள்ல நம்ம சொல்ற வார்த்தை, "நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் ரொம்ப டிப்ரஸ்டா ஃபீல் பண்றேன்." இது எதை காட்டுகிறது அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு டெம்பரரியா ஏதோ ஒரு மரணத்தின் தாக்கத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறதை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஒரு நொடி பொழுது கூட நம்முடைய பிரச்சனையை பற்றி சிந்திக்காதபடிக்கு, கிறிஸ்துவை நாம் தொடர்பு கொள்ள அழைக்கப்படுகிறோம். நான் இந்த சோர்வை ஏற்கப் போவதில்லை. நான் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். என்னை மீண்டும், ஒருவேளை அப்படி நீங்க உணர்வீங்கன்னா கூட, என்னை மீண்டும் அந்த இடத்திற்கு உயர்த்தும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்க ஜெபிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே அவருடைய வல்லமை கிரியை செய்கிறதாம். நீங்க சோர்வா ஃபீல் பண்ணீங்கன்னா, "அப்பா, நான் இந்த இடத்துல இல்ல. நான் உயர்த்தப்பட்ட உமக்குள் இருக்கிறேன். இதை நான் உணர உதவி செய்யுங்க." அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆரம்பித்து மறுபடியும் அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ள நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் சந்தேகமில்லை. கொலோசையர் 1:29 வாசிக்கலாம். கொலோசையர் 1:29. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி. யார் கிரியை நடப்பிக்கிறாராம்?
அவர் கிரியை நடப்பிக்கிறார். வல்லமையாய் நமக்குள்ளே கிரியையை நடப்பிக்கிறார். அப்போ நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா, அதிலே நம்ம உட்கார்ந்து இருக்கிறதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. அவரிடத்துல போகும்பொழுது உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அனுபவிக்கிறதற்கு அவருடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிறது. வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி, அவர்தான் அந்த பலத்தின்படி நமக்குள்ளே வல்லமை, அவருடைய பலத்தின்படி நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறாராம். இன்னைக்கு எதையாவது நம்ம அவர்கிட்ட கொடுத்திருக்கிறோமா? இல்ல இன்னும் கவலை, சோர்வு, துக்கம் இதுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அவர்கிட்ட கொடுத்துட்டு, அப்பா இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் இன்னமும் அறியணும். அந்த உயிர்த்தெழுந்த உன்னதமான இடத்துல நானும் இருக்கிறேன் என்பதை நான் உணரவ எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் பொழுது, நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி, அவருடைய பலன் நமக்குள்ள கிரியை செய்யும்னா எவ்வளவு தூரம் நம்ம உயர்த்தப்படுவது நிச்சயம். Indeed, for this purpose I labor, striving according to his working, which works in me mightily. அவருடைய பலத்தின்படி நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற தேவன். நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் அவரிடத்துல சரண்டர் பண்ணிட்டு, அவருடைய வல்லமை நமக்குள்ளே பலமாய் கிரியை நடப்பிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். சரி, இப்போ இந்த மலைகளின் மேல என்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறது? நலமும் விசாலமுமான தேசமாய் கிறிஸ்து இருக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவாய். மலை மலை என்பது உயர்வை குறிக்கிறது. அந்த உயர்ந்த மலைகளிலிருந்து தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு எதையெல்லாம் தருகிறார்? வாசிக்கலாம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை. எசேக்கியேல் 34, 13 முதல் 15 வரை. அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகள் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகள் நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே மலைகளின் வாழ்வை குறித்து நம்ம பார்க்கிறோம். அங்க என்ன இருக்கும்? ஜீவ தண்ணீர் இருக்கும். இன்றைக்கு உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இந்த வார்த்தை சொல்லுது, ஆறுகள் அண்டையிலும் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அப்போ அந்த ஜீவ தண்ணீர் அப்படின்னாலே என்னன்னா, அந்த ஆவியானவருடைய அந்த அந்த நதி, அங்க ரெஃப்ரெஷ்மெண்ட், அந்த தண்ணீரை குடித்த உடனே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உண்டாகுது. ஆத்துமாவுக்கு குளிர்ச்சி உண்டாகிறது. அங்கே நம்முடைய தாகத்தை தீர்க்கும் கிருபை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ உயர்ந்த மலை, உயர்ந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்னா அங்கே ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்ததா கொழுமையான ஒரு மேய்ச்சல். அது his riches of his glory, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க கூடிய ஒரு இடம். நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவையான ஒரு உணவு. இது எல்லாம் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் இருந்து ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்ததாய் நம்முடைய ஆத்துமாவை நிரப்புகிற உணவை பெற்றுக்கொள்ளுகிறோம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என்னுடைய ஆத்துமா திருப்தியாகும். அப்படி ஒரு திருப்தியான உணவை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அடுத்ததா அங்க இளைப்பாறுகிற ஒரு இடமும் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். அப்போ அங்க உள்ளத்துல ஒரு சமாதானம். இதெல்லாம் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு கொடுக்கப்படுகிற ஸ்லாக்கியங்கள். நல்ல ஜீவ தண்ணீர். அடுத்தது ஆத்துமாவை
நிரப்புகிற உணவு, அடுத்ததாக இளைப்பாறுதல், உள்ளத்துல ஒரு மிகப்பெரிய அமைதி. அடுத்ததா, அவரே நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோம்னா, அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு வழிகாட்டுகிறவர் அவராகவே இருக்கிறார். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோம்னா, அவரே நம்முடைய சகல காரியங்களையும் வழிநடத்துகிற நல்ல தகப்பனாயிருக்கிறார். அப்போ உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவிலிருந்து ஊழியம் செய்வது என்பது, ஊழியம் செய்யறது அவ்வளோ கடினமா அப்படின்னா, நம்ம போராடி பலத்துல செய்தா அது கடினம். கிறிஸ்துவின் இளைப்பாறுதலிலிருந்து செய்யும் பொழுது அது சுமை அல்ல, அது சந்தோஷமாய் மாறுகிறது. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு பவுல் எழுதுறாரு. அவரால கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லாமல் இருக்க முடியல. ஏன்னா அது அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருந்தது. ஒரு ஊழியர் அந்த ஊழிய ஒரு ஒரு மனிதன் அந்த ஊழியர்ட்ட கேட்டாராம், "உங்களுக்கு இவ்ளோ பொறுப்பு இருக்கு, இவ்ளோ வேலை இருக்கு, நீங்க கவலைப்படவே மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்டாராம். அப்ப அந்த ஊழியர் சொன்னாராம், "நான் கவலைப்படுவதே இல்லை. ஏனெனில் நான் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன்." ஏன்னா, இதுல ஒரு உண்மை என்னன்னா, பிரச்சனைகள் மறைந்ததினால் அல்ல, கிறிஸ்து உயர்ந்தவராய் இருக்கிறார். அந்த உயர்ந்த கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்பதை எப்போ நம்ம உணர்ந்து கொள்றோமோ, எந்த பிரச்சனையும் நமக்கு பெரிதாக தோன்றாது. நமக்கு கவலை என்பதோ, பயம் என்பதோ நம் வாழ்க்கையில் செயல்படாது. நம்முடைய பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, கிறிஸ்து இல்லாதது அல்ல, நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை நாம் பயன்படுத்தாததுதான். அவர் நமக்குள் இருக்கிறார், அவருக்குள் நாம் இருக்கிறோம். ஆனா, ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அந்த பிரச்சனைய பெருசா பார்க்கிறோம், பயத்த பார்க்கிறோம், மனிதர்கள பார்க்கிறோம், சூழ்நிலைகள பார்க்கிறோம். ஆனால் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் தான் நாம் இருக்கிறோம். அவருக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் பெரிதாக பார்ப்பதில்லை. இதனாலதான் நமக்கு டிப்ரஷன், ஆங்ஸைட்டி, ஃபியர் இது எல்லாம் மேற்கொள்ள காரணம் அதுதான். காலையில எழும்பின உடனே, அப்பா நான் பள்ளத்தாக்கில் வாழ விரும்பல, உயர்ந்த மலைகளிலே நான் வாழ விரும்புறேன். என் சூழ்நிலைகளை விட நீர் உயர்ந்தவராயிருக்கிறீர். என்னுடைய பயங்களை விட நீர் உயர்ந்தவராயிருக்கிறீர். என்னுடைய வியாதியை விட நீர் உயர்ந்தவராயிருக்கிறீர். எனக்கு இருக்கிற இந்த பண பிரச்சனைகளை விட நீர் உயர்ந்தவராயிருக்கிறீர். என் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உமது பாதப்படியிலே நான் வைக்கிறேன். நான் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். இப்படின்னு ஒவ்வொரு நாளும் அந்த உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்போ நல்ல தேசத்தினுடைய முதல் நன்மை அதனுடைய விசாலம், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய பொறுமை, அவருடைய அளவற்ற இரக்கம், மனதுருக்கம், இது எல்லாமே அது விசாலத்தை குறிக்கிறது. அடுத்ததா நல்ல தேசத்தினுடைய இரண்டாவது நன்மை அதனுடைய உயர்வை குறிக்கிறது. கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல், அந்த பரலோக வாழ்க்கை, உயர்வு, அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதனால மேலானவைகளை மாத்திரமே நாம் நாடும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்துல இருக்கிறத மாத்திரம் நம்ம பார்த்தா போதும். இந்த உலகத்துல இருக்கிற காரியங்கள் இதெல்லாம் தானாய் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். பூமியில வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நாம் ஏற்கனவே பரலோக நிலையில்தான் நாம் இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் நம்மை அடக்கி போட முடியாது. ஏனென்றால் நாம் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். இப்போ அடுத்ததா விசாலமான தேசம், மலைகள் உயர்ந்த மலைகள் உள்ள தேசம்,
கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் உயர்ந்தவராயிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தியானித்தோம். அடுத்ததா நம்ம தியானிக்க போகிறது இது. இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த நல்ல தேசத்தின் நன்மை, அதனுடைய ஆராய்ந்து முடியாத ஐஸ்வர்யங்கள். அந்த தேசம் உயரமானது மாத்திரம், விசாலமானது மாத்திரமல்ல, உயரமானது மாத்திரமல்ல, அது ஆராய்ந்து முடியாத ஐஸ்வர்யங்களால் நிரம்பின தேசம். அது தண்ணீரின் ஐஸ்வர்யத்தால் நிரம்பின தேசமாயிருந்தது. அதுதான் கிறிஸ்து என்பவர் ஜீவ தண்ணீரின் முடிவில்லாத ஆதாரம். வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 8:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது மலை பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். தண்ணீர் அப்படின்னாலே அது வார்த்தையை குறிக்கிறது. இந்த ஜீவ தண்ணீர், அவர் சொல்றாரு, ஜீவ அப்பம், நானே ஜீவ தண்ணீர். அப்போ தண்ணீர் இல்லாம மனுஷனால ரொம்ப நாட்கள் வாழ முடியாது. அதுபோல கிறிஸ்துவின் ஜீவன் இல்லாமல் நம்முடைய ஆத்துமா வறண்டு போகிறதா இருக்கிறது. தாவீது சொல்றாரு, வறண்டதும் விடாய்த்ததுமான இடத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது. இந்த தண்ணீர் இல்லை அப்படின்னா நம்முடைய நம்முடைய நாவு எப்படி வறண்டு போகுதோ, நம்முடைய சரீரம் ஒரு வறட்சியை அனுபவிக்கிறதோ, அதே போல கிறிஸ்துவின் ஜீவன் இல்லை என்றால் நம்முடைய ஆத்துமா வறண்டு போகிறது. நம்முடைய உடலுக்கு எப்படி தண்ணீர் அவசியமோ, நம்முடைய ஆவிக்கு, ஆத்துமாவுக்கு அவருடைய கிறிஸ்து அவ்வளவு அவசியமாக இருக்கிறார். பல நேரங்கள்ல நம்முடைய உடல்ல இருக்கிற தாகம் நமக்கு பெருசில்லை, ஏன்னா தண்ணீரை குடிச்சிடுறோம். ஆனா நம்முடைய ஆத்துமா அங்கே வறண்டு போகிறதை பார்க்கிறோம். அங்க டிப்ரெஷன், அங்க ஒரு எம்டினஸ், ஒரு லோன்லினஸ், மனது ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்குள்ளேயே எப்பவும் இருக்குது. பயம், ஏமாற்றம், இது எல்லாம் ஒரு ஆவிக்குரிய தாகத்தின் ஒரு சிம்டம்ஸா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் நாம் கிறிஸ்துவின் இடத்தில் வரும் பொழுது அவர் நமக்கு ஒரு 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 புதிய ரெஃப்ரெஷ்மெண்ட், நம்முடைய ஆத்துமாவின் தாகத்தை தீர்க்கிற தண்ணீராய் அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஏன் நம்முடைய ஆத்துமா வறட்சி அடையுது? அங்க என்ன வந்துருது? பயம் வந்துருது, கவலை வந்துருது, ஒரு லோன்லினஸ், எம்டினஸ், இதெல்லாம் வருது. இதனால ஆத்துமா என்ன செய்யுது? தொய்ந்து போகிறது, அங்க விடாய்த்து போகிறது. ஆனா அவர் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, அந்த தண்ணீரை பருகிக் கொண்டே இருக்கிறவனுக்கு, வார்த்தையாகிய அந்த ஜீவ தண்ணீரை பருகிக் கொண்டே இருக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். உள்ளுக்குள்ள இருந்து அப்படிப்பட்டவனுக்கு என்ன செய்தான்? நீரூற்றுகள் உண்டாகி கொண்டே இருக்கிறது. நித்திய ஜீவ காலமாய் நமக்குள்ளே ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நல்ல தேசத்துல 3 வகையான தண்ணீர்கள் காணப்படுகிறது. ஒண்ணு ஊற்று, இது ஆதாரம். இதுதான் அந்த தண்ணீர் உருவாகிற
ஒரு இடமாயிருக்கிறது. இது நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் ஆவிக்குள் வாழ்கிற ஜீவ ஊற்றாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கு நமக்குள்ளே ஊறுகிற ஊற்று பரிசுத்த ஆவியானவர், நமக்குள் இருக்கிற கிறிஸ்து. அடுத்ததா அங்க என்ன இருக்கு? ஃபவுண்டன். அந்த ஊற்றிலிருந்து வருகிற நீர் சேமிக்கப்படுகிற ஒரு இடம். இது நமக்குள் நம்ம சேவ் பண்ணி வைத்திருக்கிற, நம்ம சேமித்து வைத்திருக்கிற கிறிஸ்துவின் ஜீவ வசனம். ஓடை, அது ஸ்ட்ரீம், அது பாய்ந்து செல்லுகிற ஓடை அப்படின்னா, அது நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நம்மிலிருந்து அது அன்பாக, ஆறுதலாக, ஞானமாக நம்மிலிருந்து அது வெளியே பாய்ந்து செல்லுகிறதை குறிக்கிறதா இருக்கிறது. அப்போ இந்த 3 காரியங்கள், ஊற்றாக அவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆழ்ந்த நீர்த்தேக்கம் அப்படின்னா என்ன? கிணறு. அது கிறிஸ்துவின் வசனங்கள் நமக்குள்ளே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலை. ஓடை அப்படின்னா நம்மிலிருந்து புறப்படுகிற தண்ணீர். அவரை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். இதுதான் நம்மிலிருந்து புறப்படுகிற தண்ணீராக இருக்கிறது. இன்னைக்கும் சில நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கும் பொழுது, அப்பா நான் களைப்பா இருக்கிறேன், சோர்ந்து போகிறேன், இப்படியெல்லாம் சொல்றோம். ஆனா கொஞ்ச நேரத்துல நமக்கு எப்படித்தான் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் நம்ம சோல்ல கிடைக்குமோ தெரியாது. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நமக்குள்ளே அவருடைய பலத்தின்படி வல்லமையாய் அவர் கிரியை நடப்பிக்கிறார். நமக்கு சமாதானம் வருது, நம்பிக்கை வருது. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஜீவ ஊற்று திறக்கப்படுகிறது. அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் நமக்கு மாத்திரமல்ல, நம்மிலிருந்து மற்றவர்களுக்கும் அது பாய்ந்து செல்ல ஆரம்பிக்கிறது. எந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்பட்டாலும் அது மற்றவர்களுடைய தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணீராய் அந்த வார்த்தைகள் மாறுகிறது. கிறிஸ்துவின் ஜீவன், அந்த ஜீவ ஊற்று அது ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அவர் சில நேரங்களிலே நமக்குள்ளே சமாதானத்தின் ஊற்றாக நமக்குள்ளே அவர் வெளிப்படுகிறார். சந்தோஷத்தின் ஊற்றாக, அன்பின் ஊற்றாக, கிருபையின் ஊற்றாக, வெளிச்சத்தின் ஊற்றாக நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? வெளிப்பட ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் நம்ம அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது நம்மிலிருந்து வெளிப்படுகிற ஓடை தண்ணீர், ஸ்ட்ரீம், அது எதுவா இருக்கும்னா பொறுமையா இருக்கும், தாழ்மையா இருக்கும், ஆறுதலா இருக்கும். அப்போ கிறிஸ்துவின் ஜீவன் எப்படியெல்லாம் நமக்குள்ள வெளிப்படுது? சமாதானமாய், சந்தோஷமாய், அன்பின் ஊற்று. அவருக்குள்ள அவரை தியானிக்க 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 நாம் இதையெல்லாம் அனுபவிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அந்த இந்த தேவ மனிதர்ட்ட ஒரு மனுஷர் கேட்டாரா, ஒவ்வொரு முறை நீங்க வரும்போதும் இன்னும் பொக்கிஷமாய் செய்திகளை நீங்க எப்படி கொண்டு வர்றீங்க? இந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருந்து எங்க இருந்து வருது? அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்ன பதில், எனக்குள்ள ஒரு ஓடை இருக்கிறது. அந்த ஓடை பரலோகத்தில் இருக்கிற ஊற்றோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வெளியே பாயுதோ அவ்வளவு தூரம் எனக்குள்ளே புதிய நீர், புதிய தண்ணீர் எனக்குள்ளே அது ஊற ஆரம்பிக்கிறது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரகசியமாய் இருக்கிறது. நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க 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 நாம் ஒரு நாளும் குறைய மாட்டோம். நாம் வற்றி போக மாட்டோம். நம்ம ஊற்றும் பொழுது எந்த அளவுக்கு வார்த்தையும், சத்தியத்தையும், ஞானத்தையும் மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கிறோமோ, புதிய புதியதான வெளிப்பாடுகள் நம்மிலிருந்து அது ஊற்று போல வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா ஆதாரம் நாம் அல்ல, ஆதாரம் கிறிஸ்துவாய் இருக்கிறார். இன்னும் தொடர்ந்து நிறைய காரியங்கள் இருக்கு. அதை தொடர்ந்து நாளைய தினம் தியானிப்போம். இந்த வார்த்தைகள் இன்றைக்கும் நமக்கு கிறிஸ்துவே உண்மையான உணவாய், ஜீவனாய், வெளிச்சமாய் இருக்கிறார். அவரே ஜீவ தண்ணீராய் இருக்கிறார்.
அவர் நலமும் விசாலமுமான தேசமாய் மாத்திரமல்ல, அவர் உயர்த்தப்பட்டவராகவும் இருக்கிறார். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை நாம் நாடும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. இன்றைக்கு அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, அவருடைய ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நம் வாழ்க்கையில் நிறைவேறுகின்றனவாய் இருக்கின்றன. அதிகாரம் நிறைந்தவருக்குள் நாம் இருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கக்கூடிய அவருடைய வார்த்தைகள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறியே தீர வேண்டும். இதை நாம் உணருகிறவர்களாய் இருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு வார்த்தையும் இது எனக்குள்ள வார்த்தை அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நிச்சயமாய் நாம் பார்க்க முடியும். இதை உணர்ந்தவர்களாய் நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அப்பா, உங்க வார்த்தையில அதிகாரம் இருக்கு. உங்க வார்த்தையில விடுதலை இருக்குது. சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவ ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் விடுதலை. அப்பா, நீர் ஜீவ தண்ணீரா இருக்கிறீர். எங்களுக்கு உணவாக நீர் இருக்கிறீர் அப்பா. உம்முடைய வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் இன்றைக்கு நாங்கள் அதிகமாய் உணர எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவுக்குள் உன்னதத்திலே அவரோடு கூட நாங்கள் இருக்கிறோம். அவருக்குள் இருக்கிறோம் என்றால் இந்த உலகத்துல எந்த காரியமும் எந்த பிரச்சனையும் அது எங்களுக்கு பெரிது அல்ல. எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அது 100 மடங்கு பலன் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஒவ்வொருவரையும் மனதார உம்முடைய பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் 100 மடங்கு ஒவ்வொருவருக்கும் பலன் தரும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் அப்படியே எங்களை ஆசீர்வதிக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.